கவிதா, வெளியில மத்தவங்க முன்னாடி என் அக்கான்னு கூப்பிடாத. போதும் பொண்ணுன்னு பேர் சொல்லியே கூப்பிடு. ஏன்க்கா? கூப்பிடுனா கூப்பிட்டு அப்படிதான். எனக்கு தெரிஞ்சிருச்சு. ஏன்னா நான் உன்னோட உயரமா இருக்கேன், அதனால நான் மத்தவங்க முன்னாடி உன்னை அக்கான்னு கூப்பிட்டா உன் தங்கச்சி மட்டும் எப்படி உயரமா இருக்கான்னு கேலி பண்ணுவாங்க, அதானே? அப்படிலாம் ஒன்றும் இல்லை. அம்மா, தங்கச்சிக்கு மட்டும் பால் ஸ்பெஷலா தரியா? அவ மட்டும் வளர்ந்துக்கிட்டே போறா, நான் அப்படியே குட்டு கத்திரிக்காயாவே இருக்கேன். பாலை நானா தயார் பண்றேன், மாடு தானே தருது. உனக்கு தெரியணும்னா போய் மாட்டை கேளு. நல்ல ஜோக்கு, ஆனா சிரிப்பு தான் வரல. உன் பொண்ணுகிட்ட சொல்லி வை, என்ன அடிக்கடி கிண்டல் பண்ண வேணான்னு. அப்போ நீ யாருடி? பொண்ணு, போதும் பொண்ணு. நான் ஒரு தடவை சொன்னா 1000 தடவை சொன்ன மாதிரி பட்டா. அதான் ஒன்றும் வேலைக்காவலையே, அப்புறம் ஏன் தினமும் தொங்கி தொங்கி இந்த இடத்த தேய வைக்கிற? எங்க அப்பா பாவம் தானே. பொடி கருவாச்சி, பொடி பட்டரு. காலங்காத்தால எந்திரிச்சு கிறுக்கச்சி மாதிரி அங்கே எங்கே ஓடிக்கிட்டு இருக்கிற? கொரகொடம் கூத்தாடுமா? கொரகொடம் கொரகொடம் ஓடி. கரகம் கரகம். இந்தாங்கடி பால் வச்சிருக்கேன், எடுத்துக்கோங்க. நீ பச்சை கலர் கதவுக்கு பின்னாடி ஒளிஞ்சிருந்தாலும் சரி, அம்மா பின்னாடி ஒளிஞ்சிருந்தாலும் சரி, நான் கண்டுபிடிச்சிருவேன். என்கிட்டயே ஆட்டம் காட்டுறியா? இப்ப பாரு. அங்க ஒளிஞ்சிருக்கா? அம்மா பாருமா, பிபி என் கிளாஸ்ல இருக்க பாலை குடிச்சிட்டா. கிளாஸ்ல உன் பேர் எழுதியிருக்கா இல்ல பால் எழுதியிருக்கா? இல்லையே. அப்புறம் அம்மா இவளை பாருமா. மாமா துபாயில இருந்து என்ன வாங்கி அனுப்பிச்சாரு? ஏனுங்க வாங்க. எனக்கு நிறைய வேலை இருக்கு. கொஞ்சம் பொறுங்க, சீக்கிரம் முடிஞ்சிரும், போயிடலாம். ஏய் கவிதா, அம்மா ரொம்ப அழகா இருக்காங்கல்ல? ஆமா, அம்மா அழகா இருக்கிறதுனால தான் நானும் அழகா இருக்கேன். பெரிய அழகுராணி நினைப்பு, ஆனா உண்மையிலே அம்மா தான் அழகுராணி, நீ அழுக்குராணி. கொட்டினா போதும் பொண்ணு கவிதா ரெண்டையும் வம்பு கிழித்து அடிச்சு துரத்தி துரத்தி இந்த ஊட்டையே ரெண்டாக்குற அளவுக்கு உனக்கு ஒரு மவன் தான் பிறக்க போறான். ஒன்றரை முகத்தை பார்த்தாலே நல்லா தெரியுது. டாக்டர் அத்தை என்னன்னா மிஷின் எல்லாம் வச்சு பார்த்து கூட என்ன பாப்பான்னு தெரியலன்னாங்க. இந்த அத்தை என்னடானா முகத்தை பார்த்தாலே தம்பி பாப்பா தான் தெரியுதுன்றாங்க. அத்தை என்ன அவ்வளோ பெரிய டாக்டரா? அதுவும் பாத்தியா, அது கேட்ட என்னத்த நம்ம தம்பி வந்து நம்மளே அடிக்கணுமா? அத்தை ஒன்றும் அவ்வளோ பெரிய டாக்டர் இல்லை, டக்கரு. அப்பா டக்கரு. தோத்துட்டான் அதான். வளையல துபாயில இருந்து வந்ததாமா. பார்த்து பார்த்து. எத்தனை வளகாப்பு? எங்க அம்மா பையன் பிறக்கிற வரைக்கும் வளகாப்பு விடாது.
தம்பி பாயாசத்துக்கு முதிரி நெய்யில வறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க போல இருக்கு. போதும் கிண்டல். அண்ணி உங்களுக்கு பாருங்க, நிச்சயமா பையன் தான் பிறக்க போறான். சரி, அத்தையை கேலி பண்றியே, முடிஞ்சா நீ என்ன பாப்பான்னு சொல்லி பாப்போம். இந்த 2 விரல உனத்தோடு ஆ, நான் நினைச்சதுதான் நீயும் தொட்டிருக்க. என்ன பாப்பா பேபி? முதல்ல என்னை கிண்டல் பண்ண மாட்டான்னு சத்தியம் பண்ணு. அப்படியா? அசத்தியம். சாமி சத்தியமா? சாமி சத்தியமா. அப்பனா நம்ம 2 பேருக்கும் பிடிச்ச மாதிரி அம்மாக்கு தம்பி பப்பா தான் வரப்போகுது. அதை தாண்டி அத்தனை பேரும் சொல்றாங்க கருவாச்சி. இப்பதானே என்னை கிண்டல் பண்ண மாட்டேன்னு சொல்லி சத்தியம் பண்ண. சாமி உன்னை கண்ணை குத்தம் பாரு. நான் சத்தியம் சொல்லையே, அசத்தியம் தானே சொன்னேன். நல்லா ஏமாந்தியா? பாருமா அந்த கவிதை என்ன கருவாச்சுன்றா. இங்க வந்து தொல்லை பண்ணாத, போய் விளையாடு. அப்பா அம்மா, நானும் மத்தவங்க மாதிரி உனக்கு அரிசி போட்டு பொட்டு வச்சு வளையல் போடவா? உனக்கு இப்பவே பெரிய மனுஷி ஆகணும்னு ஆசை வந்துருச்சா? சரி பண்ணு. தோசி கையால அரிசி போட்டா அப்புறம் மொத்தமும் விளங்காம போயிடும். போ, வந்துட்டான். அரிசி போடுறான், பருப்பு போடுறான். ஏன் பிறக்கிறதும் ஒன்ன மாதிரியே பிறக்கணும்னு ஆசையா? ஏமா என்னம்மா இது? அவ சின்ன பொண்ணுமா, ஏதோ ஆசையில போட வந்தா, அதுக்கு போய் இப்படி வெனக்காரியா இருக்கிறவ எதுக்குடா விளையாடணும்? இவ என் வீட்டுக்கார தின்ன துக்கமே இன்னும் போவல. பசி அடங்காம இன்னும் சுத்துறா பாத்தியா? அம்மா, குழந்தை பிள்ளையெல்லாம் வாய்க்கு வந்தபடி பேசிட்டு இருக்காதீங்க. போதும் பொண்ணே, நீ வாமா. என்ன பொறுத்த வரைக்கும் இது ஒண்ணும் குழந்தை இல்ல, இது ஒரு குட்டி பிசாசு. என்ற வீட்டுக்கார பொண்ண கொலகாரி. யாரு என்ன சொன்னாலும் சரி, என் வயித்துல எரியிற நெருப்பு அடங்கவே அடங்காது. ஏய் பார்வதி, என்ன அவசகனமா நடந்துட்டு இருக்க? உங்க அம்மா பண்ணது பேசுனது எதுவும் உங்களுக்கு அபசகுணமா தெரியல. நான் நின்னா குத்தம், நடந்தா குத்தம். சத்தத்தை குறை, எல்லாரும் வந்திருக்காங்க. நம்மளுக்கு பிள்ளையா பிறந்ததே பாவம் நினைக்கிற அளவுக்கு நாசக்கேடாக்குறீங்க. பாவம் அவங்கள மட்டும் இல்லைங்க, நம்மளையும் சும்மா விடாது. ஏய் பார்வதி, சொன்னா கேளு. உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன், இந்த சித்திரவதையை இவங்க அனுபவிக்கிறத விட ஏதாவது ஒரு அநாத ஆசிரமத்துல சேர்த்துருங்க. அங்கே அது அவன் நிம்மதியா இருப்பான். ஓஹோ, அப்ப நான் தான் கொடுமைக்காரியா? ஏண்டி, இவ்வளவு
இவ்வளவு காலம் நல்லா வாழ்ந்த என்ற புருஷன் அந்த பொண்ணு பிறந்த உடனே இறந்து போயிட்டாரு. அந்த ஜோசிய சொன்னா இந்த குழந்தை பிறந்தா கண்டம் இருக்குன்னு. அதெல்லாம் பொய்யா? ஆமா பொய்தான். காசுக்காக கண்டவன் கண்டத்தை சொல்லுவான். அதை நம்பிக்கிட்டு ஏய் பார்வதி, அத்தை நம்ம வாழ்ந்து முடிஞ்சவங்க, வாழ போறவ நசுக்கிடாதீங்க. ஆரிச்சாமி, பாத்தியாடா உன் பொண்டாட்டி சொன்னத? இவ்வளவு சொந்தக்காரங்க முன்னால வச்சு என்ன அவமானப்படுத்தணும்னு காத்து கிடந்திருக்காடா. இப்படி பேசுற பேச்சுக்கு பதிலா செருப்பால 4 போடு போட்டிருக்கலாண்டி. நீங்க பேசினதெல்லாம் பேச்சு இல்ல, நான் பேசினதுதான் கணக்கா? பார்வதி, இப்ப நீ நிறுத்த போறியா இல்லையா? வயசு வித்தியாசம் பார்க்காம எதிர்த்து பேசிட்டு இருக்க? இவ்வளவு நாள் நான் பொறுமையா இருந்துட்டேங்க. இனிமே என்னால சும்மா இருக்க முடியாது. அவளை எதுவும் சொல்ல வேணான்னு அவங்களுக்கு சொல்லி வைங்க. போதுண்டா ஆரிச்சாமி, பெத்த வயிறு ரொம்ப குளிர்ந்து போச்சு. நீ உன் பொண்ணை கொண்டு போய் எங்கேயும் விட வேண்டாம். என்னை கொண்டு போய் காசியில தள்ளி விட்டுரு. அத போனமா நான் அங்கேயே செத்து போயிடுறேன். ஏம்மா இப்படி பேசுற? தம்பி, என்னதான் நம்ம அம்மா தப்பு பண்ணியிருந்தாலும் ஒன்றரை பொண்டாட்டி அப்படி பேசிருக்க கூடாதுல்ல. வயசுல பெரியவங்கிற மரியாதை கூட இல்லாம. மா நீ வேணா என் கூட வந்துடுமா? வேணாம் தனபாக்கியம், எனக்கு எங்கேயும் வர பிடிக்கல. நான் மக வீட்டுல இருந்து சோறு தின்றேன்னு வரவன் போறவனுங்கெல்லாம் என்ன அசிங்கப்படுத்துவானுங்க. கரகம், இவ்வளவு வயசுக்கு அப்புறம் இந்த அசிங்கமெல்லாம் எனக்கு தேவையா? நாக்க புடுங்கிட்டு சாவலாம் போல இருக்கு. இருமா பார்வதி, 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 அம்மா கிட்ட மன்னிப்பு கேளு. நான் எங்க மன்னிப்பு கேட்கணும்? நான் என்ன தப்பு பண்ணேன்? ஓ, அப்ப நான் தான் தப்பு பண்ணிருக்கனா? உன் பொண்டாட்டிக்கிட்ட நான் மன்னிப்பு கேட்டுக்கிறப்பா. ஆத்தா உன் காலை காட்டு. பார்வதி, நான் கடைசியா கேக்குறேன், அம்மா கிட்ட மன்னிப்பு கேட்க முடியுமா முடியாதா? கேக்குறேங்க, கண்டிப்பா கேக்குறேன். அத்தை என்ன மன்னிச்சிருங்க. இனி எதுவும் சொல்லல. செருப்பால அடிச்சிட்டு கருப்பட்டிய கையில கொடுக்கற. ஆனா ஒண்ணு, இனிமே போதும் பொண்ண பார்த்தா நான் பேசத்தான் செய்வேன். அதை எதிர்த்து யாரு கேள்வி கேட்டாலும் என்ன உயிரோடவே பார்க்க முடியாது. ஊரு பேரு தெரியாத ஆத்துலயோ குளத்துலயோ விழுந்து உயிரை விட்டுருவேன். ஏம்மா இப்படி எல்லாம் பேசுறீங்க? பின்ன என்னடி, நான் ஏதோ என்னோட ஆத்தாமையினால அப்படி பேசுறேன். எல்லாரும் திட்டம் போட்டு இன்னைக்கு நிக்க வச்சு என்ன அவமானப்படுத்துறீங்க. அப்படியெல்லாம் எதுவும் இல்லம்மா. இனிமே உங்க இஷ்டம் போல இரு. உன்னை யாரும் எதுவும் சொல்லாதபடி நான் பாத்துக்கிறேன். போதுமா? டேய், பேச வேண்டியவ பேசாம நிக்கிறா, நீ தான் பேசுற. ஆமா அத்தை, நீங்க எங்கேயும் போக வேணாம். நான் உங்களை ஒண்ணுமே சொல்ல மாட்டேன். போதுமா? போட்டோ எடுக்கலாமா? போட்டோ எடுக்கிறவன் கூப்பிடுறான், பாடா. போட்டோ எடுக்கிறாங்க, பா. அம்மா, இனிமேட்டு ஆத்தாட திட்டினா அடிச்சா யாருமே கேட்க மாட்டீங்களா? வேணாம்மா, வயித்துல குட்டி பாப்பா இருக்குல்ல. ஆத்தா என்ன திட்டினா கூட பரவாயில்ல, நான் தாய்க்கிறேன். ப்ளீஸ் அழுவாதம்மா. சார் வேற யாராவது வரணுமா? இருங்க இருங்க, ஆள் வரணும். பார்வதி வா, டைம் ஆகுது, வா சீக்கிரம் வா. சார் ஆடாம நில்லுங்க சார். போட்டோ தானே, இருங்க. ஏய் வா, வந்து நில்லு. என்ன நீ வேற உள்ள வந்துருக்க பாரு. பாப்பா கொஞ்சம் உள்ள வாங்க. வா, நல்லா உள்ள வாமா. போட்டோ எடுத்து முடிச்சோம்னா சாப்பிட புரியுதா? ஏய் என்ன பாப்பா போட்டோல வரணுமா வேணாமா? போட்டோல தெரியணும்ல. பாப்பா அவன் ஃபேஸ் டல்லா இருக்க, போய் மூஞ்சி கழுவி பவுடர் போட்டு வரியா? அதெல்லாம் ஒண்ணு வேணாம். அவ நேரமே அப்படித்தான், தொட்டு போட்டு வச்சுக்கிற மாதிரி. நீங்க போட்டா புடிங்க, நேரம் ஆகுதுல்ல. ரெடி
அண்ணா இந்த ப்ரௌன் ஷர்ட் நேரம் இல்லைங்க எல்லாம் கொஞ்சம் சிரிச்ச மாதிரி இருங்க 1 2 3 இனிமே ஆத்தா என்னை திட்டுச்சுன்னா யாருமே கேட்க மாட்டாங்க. இன்னைக்கு அத்தனை பேர் முன்னாடி ஆத்தா என்னை எப்படி திட்டுச்சு தெரியுமா? எல்லாரும் திட்டு வாங்கின என்னை விட்டுட்டு திட்டுன ஆத்தா போய் சமாதானப்படுத்துறாங்க. அப்ப என்னை பார்த்தா யாருக்குமே பாவமா இல்லை. எனக்கு பேசாம செத்துலாம் போல தோணுது. அப்போ கூட யாரும் கவலைப்பட மாட்டாங்க. நீயாவது என்னை தேடுவியா? அம்மா அப்பா எப்பம்மா வருவாரு? சின்ன தத்தாவை ஊர்ல விட்டுட்டு சீக்கிரம் வீட்டுக்கு வந்துருவாருமா. ஏன் கேக்குற? எனக்கு ஒரு சந்தேகம்மா. என்ன சந்தேகம்? வயித்துல இருக்க குட்டி பாப்பா நம்ம பேசுறதெல்லாம் கேக்குமா? ஆமா, அதனால்தான் குட்டி பாப்பா வயித்துல இருக்கும்போது நிறைய நல்ல பாட்டெல்லாம் கேட்கணும்னு சொல்லுவாங்க. நான் கூட மகாபாரத கதை சொன்னனே உனக்கும் கவிதாக்கும், மறந்துருச்சா? அதுல அர்ஜுன மகா அபிமன்யு வயித்துல இருக்கும் போதே போர் செய்ய கத்துக்கிட்டு பெரியவனானதும் போருக்கு போவான்னு. அதுக்கு தான் கை நிறைய வளையல் போட்டுக்கிட்டா அந்த சத்தத்தை கேட்டு வயித்துல இருக்க குட்டி பாப்பா ஜாலியா இருக்கும். அப்ப நான் குட்டி பாப்பா கிட்ட பேசட்டுமாமா? தாராளமா. ஏய், நீ முத்தம் கொடுத்ததும் வயித்துல இருக்க குட்டி பாப்பா உதைக்குது. ஹாய் குட்டி பாப்பா, நீ தம்பியா தங்கச்சியான்னு எனக்கு தெரியாது, ஆனா நான் தான் உன் அக்கா. போதும் பொண்ணு. என் அம்மா அப்பா தவிர எல்லாரும் கிண்டல் பண்ணுவாங்க, இல்ல திட்டுவாங்க. நீயாவது என்னை திட்டாம என்னோட ஃப்ரெண்டா இருப்பியா? நீ பிறக்கணும்னு அக்கா ஆசையா காத்துட்டு இருக்கேன். அன்னைக்கு கூட டாக்டர் அத்தை உன்னோட ஆர்பிட் சத்தத்தை காட்டினாங்க. அதுல நீ என்ன அக்கா அக்கான்னு கூப்பிடுற மாதிரியே இருந்தது. நீ பிறந்ததுக்கு அப்புறமா உன்னை நல்லா பார்த்துப்பேன், கொஞ்சுவேன், உன்னை குளிப்பாட்டுவேன். பெருசானா ஸ்கூலுக்கு கூட கூட்டிட்டு போவேன். நீ என்ன பொம்மை கேட்டாலும் கொடுத்துருவேன். கவிதாவும் அக்கா தான், ஆனா அவ என் தங்கச்சி தானே. மற்றவங்களோட சேர்ந்து வீட்டில் இருக்க இவளே கிண்டல் பண்ணா ரொம்ப அழுகையா வருது. அதனால நீயாவது என்னை கிண்டல் பண்ணாம இருப்பல. என்னம்மா என்ன சொல்லுது பாப்பா? உன்னை பத்திரமா பார்த்துப்பேன், என்னைக்கும் உன்னை அழவிட மாட்டேன்னு சொல்லுச்சு. சரி, டைம் ஆச்சு, தூங்க போலாமா? வா. ஏய், என்ன இன்னும் தூங்கலையா? இவ்வளவு நேரம் ஆகுது. ஏய், என்ன அழுவுறியா? என்ன என்னாச்சு? இந்த பொண்ணு தினம் தினம் அழும்போது நான் ஒரு நாள் அழறதுல தப்பு இல்லைங்க. பாப்பா கிட்ட பேசுறேன்னு சொல்லி வயித்துல இருக்க புள்ள கிட்ட பேசினா பாருங்க, என் நாடி நரம்பெல்லாம் துடிச்சு போச்சு. வயசுக்கு மீறின பேச்செல்லாம் பேசுறாங்க. எல்லாரும் பண்ற கேலி கிண்டல்ல வயசுக்கு மீறி பக்குவப்பட்டுட்டான். மனசார சொல்றாங்க, ஒரு நாள் இல்ல ஒரு நாள் எல்லாரும் மூக்கு மேல விரல் வைக்கிற மாதிரி இவ பெரிய ஆளா வருவா பாருங்க. ஆமா. ஏய், இங்க பாரு, அவ பெரிய ஆளா வந்தா நமக்கு சந்தோஷம் தானே. இப்ப நீ அழுது அழுது உடம்புக்கு எடுத்துக்காத, நிம்மதியா படு. என்ன, தூங்கு, நல்லா தூங்கு.
ஆயிடுச்சு. மா மா ஆரிச்சாவே பார்வதிக்கு பிரசவலி வந்துச்சு, கொஞ்சம் வந்து பாரு. நான் போய் ஆட்டோ கூட்டு வந்துறேன். சரிப்பா. அம்மா அப்பா கூட ஆஸ்பத்திரிக்கு போறேன். பாப்பா பிறந்ததும் வந்து பாரு. போமா, நானும் கூட வருவேன். சொன்னா கேளு. ஆத்தாவை நினைச்சு பயப்படாத. கண்ணை இறுக்கி மூடி தூங்கு. நீ பெரிய பொண்ணு தானே. கவிதா எழுந்தா சமாதானம் சொல்லு, சரியா? அப்பா ஆஸ்பத்திரியில அங்கேயும் எங்கேயும் அலைஞ்சிட்டு இருப்பாரு. அதனால்தான் சொல்றேன், நீ தனியா நிப்ப, புள்ள பிடிக்கிறவன் பிடிச்சிட்டு போயிடுவாண்டி. இல்லம்மா, என்னால யாரும் தூக்கவே மாட்டாங்க. அப்படி தூக்குனாலும் இந்த பாப்பா நல்லா இல்லைன்னு விட்டுட்டு போயிடுவாங்க. அப்படிலாம் பேசக்கூடாது. அம்மாக்கு பிடிக்காதுன்னு தெரியும்ல. அம்மா, அம்மாடி, நல்ல சுக பிரசவமா இருக்கட்டும். நல்லா ஒரு ஆம்பளை புள்ளைய பெத்து எடுத்துக்கிட்டு வா. வண்டி வந்துச்சு, போலாமா? அங்க இருக்க பேக் எடுத்துட்டு வாங்க. அதுலதான் ரிப்போர்ட்ஸ் துணிமணி எல்லாம் இருக்கு. பொண்ணு, கவிதாவை பார்த்துக்க. போலாம். சரி சரி, கிளம்பு. காலையில கோழி கூப்பிடுறப்ப புறப்பட்டு வா. அம்மாவுக்கு குட்டி பாப்பா பிறந்து நல்லா வரணும். சீக்கிரமாவே குட்டி பாப்பா வீட்டுக்கு வரணும். பாத்தியா, எனக்கு குட்டி பாப்பா வரப்போகுது. நான் அதுகிட்ட பேசி எனக்கு கிண்டல் பண்ணாம பத்திரமா பார்த்துக்கோன்னு சொல்லிட்டேன். தெரியுமா, பயங்கர ஜாலி. நாளைக்கு ஸ்கூல் வர லீவு. நாளைக்கு ஃபுல்லா குட்டி பாப்பாவை பார்த்துக்கிட்டே இருப்பேன். குட்டி பாப்பா வந்த பிறகு உன்கிட்ட கூட்டிட்டு வந்து காட்டுறேன், சரியா? ஏய், யாருக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்க? கொட்டுவார் இல்லாத மோளத்தை போல திரிஞ்சாலாம் கோமரி. அந்த கதையல்ல போச்சு. என் மாவன் அந்த பக்கம் போனதும் லைட்ட போட்டுக்கிட்டு தானா பேசிக்கிட்டு நிக்கிற இல்ல? அந்த புள்ள பாவம் தூங்கிக்கிட்டு இருக்கு. அது முழிச்சுக்கிட்டு அழுதா என்னடி பண்றதுன்னு நானே பயந்து செத்துக்கிட்டு இருக்கேன். லைட்ட போட்டுக்கிட்டு காசுக்கு புடிச்ச கேடா கும்மாளமா அடிச்சுக்கிட்டு இருக்கிற. சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு போய் படுடி, போய் படுடி. இவ சத்தத்தை கேட்டு நாயா பேயான்னு தெரியாம பயந்துட்டனே. அத்தைக்கு மீச முளைச்சா மட்டும் சித்தப்பான் ஆயிடுவாளா? நீ அரசகுமாரி மாதிரி வேஷம் போட்டா அரசகுமாரியா? ஏ, இதுக்கெல்லாம் நான் ஒண்ணு அசரவும் மாட்டேன், பயப்படவும் மாட்டேன். ஓடி போக்கத்தவள். தம்பி, போய் என்னன்னு கவனி.
இது? தம்பிங்கிறா கத்தி எடுக்கிறான்.